வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.3 இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். யூசிங் தி கிவன் வென் டயக்ராம் ரைட் தி எலமெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ இங்கே ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுதான் நமக்கு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, ஏ பி. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பி, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட், யூனிவர்சல் செட். இது எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஃபைண்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் ஏ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து செட் ஏல என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். 2, 10, 8. நெக்ஸ்ட் வந்து இந்த 4, 7 வந்து இன்டர்செக்ஷனில் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னது, அந்த நம்பர்ஸ் வந்து ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். இது வந்து காமன் எலமெண்ட். ஸோ இப்போ நமக்கு ஏக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ ஏக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, செட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2, 10, 8, 4, 7. 2, 10, 8, 4 and 7. இதான் வந்து என்னது, செட் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிக்கு பாருங்க, அதே மாதிரி தான் 9, 6, 3, 11 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த 4, 7 வந்து ரெண்டுக்குமே காமன் எலமெண்ட். ஸோ இதுவுமே வந்து செட் பிலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன வரும்? செகண்ட் ஒன், set B is equal to 9, 6, 3, 11, 4 and 7. இதுதான் என்னது, செட் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. இப்போ ஏ யூனியன் பினால என்னது, ஏ செட்டையும் செட் பியையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஏ யூனியன் பி. நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஏ யூனியன் பி எழுதிடலாம். தேர்ட் ஒன் என்னது, ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, ஏல என்னென்ன இருக்குது, 2, 10, 8. இந்த எலமெண்ட் வந்து 4, 7 வந்து ரெண்டுக்குமே காமன் அப்படிங்கிறனால இதை நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும், ஏ யூனியன் பின்னு எழுதும்போது. ஓகேங்களா? ஸோ 2, 10, 8, 4, 7. நெக்ஸ்ட் பி என்ன நம்பர் இருக்கு, 9, 6, 3, 11. அதை வந்து அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஸோ 9, 6, 3, 11. இதுதான் என்னது, ஏ யூனியன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினால எந்த ரீஜியன் நம்ம பார்த்துருக்கோம் வென் டயக்ராமில்? இந்த ரீஜியன் தான் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ரீஜியனில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 4ம் 7ம் தான் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து என்னது, 4, 7. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து நமக்கு என்ன நம்பர்ஸ், 4, 7. ஓகேங்களா? அவ்வளோதான். இன்டர்செக்ஷன் ரீஜனில் வந்து 2 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ மைனஸ் பி, நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. இது ரெண்டும் சேமாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ஏ மைனஸ் பினாவே என்னன்னு பார்த்துருப்போம், ஏல இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அதுதான் என்னது, ஏ மைனஸ் பி. பி மைனஸ் ஏ அப்படின்னா பியில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் வரும்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஏ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 2, 10, 8. இது மட்டும்தான் வரும் ஏ மைனஸ் பியில். அதே மாதிரி பி மைனஸ் ஏன்னா பி மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 9, 6, 3, 11 இது மட்டும்தான் வரும். ஸோ 1 by 1 எழுதிடலாம். ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஏ மட்டும்தான் வரும். ஸோ ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2, 10, 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பி மைனஸ் ஏ. ஸோ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு
பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ பியில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 9, 6, 3, 11. ஸோ இது மட்டும்தான் b மைனஸ் ஏக்கு வரும். ஸோ 9, 6, 3 and 11. ஓகேங்களா, இதுதான் என்னது b மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், a காம்ப்ளிமெண்ட் b காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஏழு இருக்க நம்பர்ஸ் மட்டும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இட்ஸ் மீன்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்னா நம்ம அந்த ஹோல் யூனிவர்சல் செட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன வரும்? ஸோ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9, 6, 3, 11, 1 and 12. இதுதான் என்னது ஏ காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் ஏன்னு எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இந்த 4, 7 வராது. ஏன்னா இது வந்து காமன் எலமெண்ட், ஏழையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதும்போது இதையுமே நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதிடலாம். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதணும் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 9, 6, 3, 11, 1 and 12. இதுதான் என்னது ஏ காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும்? பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த காமன் எலமெண்ட்ஸுமே நமக்கு வராது. ஸோ அதை தவிர்த்து நமக்கு என்னென்ன இருக்குது? ஏல 2, 10, 8. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட்டில் 1, 12. இதுதான் வந்து என்னது பி காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா 7 இருக்க எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அவ்வளோதான். மற்றபடி அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2, 10, 8, 1 and 12. இதுதான் என்னது பி காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் என்னது யூனிவர்சல் செட் வந்து நமக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட்னாவே என்னது ஏ செட் ஏவையும் செட் பியையும் கம்பைன் பண்ணி எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து யூனிவர்சல் செட். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? செட் ஏல 2, 10, 8. செட் பியில் 9, 6, 3 and 11. காமன் எலமெண்ட்ஸ் 4, 7. அதுக்கப்புறம் யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க இந்த 1, 12. ஸோ இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் யூனிவர்சல் செட். ஸோ U equal to 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11 and 1, 12. இதுதான் யூனிவர்சல் செட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செம் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்ட் செம்ஸ்லேருந்து 1 by 1 பார்த்துடலாம். ஸோ இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.